படம் நல்லா இருக்கு பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே. படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குப்பா? அந்த இப்பெல்லாம் பார்க்கும்போது வந்து ஏஐஎஸ் சர்டிஃபிகேட் எங்களுக்கு போனா அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஓகே பரவாயில்ல. ஓகே. வனிதா இந்த ரோபோட் மாஸ்டர் காம்போ இருக்கு. ரெண்டு பேரும் காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஷக்கீலா பண்ணிருக்காங்க, ஆர்த்தி கணேஷ் அந்த டீம்லாம் பண்ணிருக்காங்க. மசாலா மிக்ஸ்டு மாதிரி மசாலா இருக்கா? மசாலா இருக்கு, ஓகே. காம்பியும் இருக்கு, மசாலாவும் இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல என்னன்னா இப்ப வந்து எல்லாத்தையுமே வந்து வனிதா வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க. இப்ப இது மூலியமா இந்த படம் மூலியமா கம்பேக்ன்றதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கலாம். அடுத்த மூவி அவங்க கொஞ்சம் லைஃப். ஓகே. வனிதா அப்படி பண்ணிருக்காங்க as a director and actor. டைரக்டரும் நல்லா இருக்கு, ஆக்டரும் இன்னும் நல்லா பண்ணிருக்கு. ராபர்ட் மாஸ்டர் டான்ஸ் எப்படி இருந்தது? ராபர்ட் மாஸ்டர் டான்ஸ் சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி நல்லா பண்ணுங்க. நாங்க மாஸ்டர் வந்து எப்பவுமே டான்ஸரா பார்த்துட்டு இப்போ ஒரு ஹீரோவை பார்க்கும்போது வந்து அவருக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழ முடியுமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவரு எங்களை இது பண்ண வச்சிட்டாரு. ஓகே. ஜோவிகா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்கு அந்த ப்ரொடக்ஷன்? ஜோவிகா ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு நல்லா இருக்கு. ஓகே. எல்லாரும் வந்து மகளை தான் ஹீரோயினா பார்ப்பாங்க, மக வந்து அம்மா ஹீரோயினை பார்த்துருக்காங்க, எப்படி இருக்கு படம்? அது வந்து ஒரு அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு இதுவா வச்சு பார்க்கணும், எல்லாரும் மதிக்கணும். நம்ம வந்து அம்மாவுக்கு ஒரு இது மாதிரி, அதனால வந்து அவங்க அம்மா கொடுத்தது அவங்க ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. குழந்தை இல்ல ராபர்ட் மாஸ்டர் ரெடி பண்ணிருக்காரு. நம்ம எதிர்பார்த்த ஒரு சாங்குக்கு நேத்து ராத்திரி ஒரு சாங் வரும், ஒரு சாங் ஒரு ஓல்டு சாங் ஒன்று வரும், ரீமேக் பண்ணிருக்காங்க. அந்த சாங் அது எனக்கு தெரியல. இன்னொரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் அப்படி கொண்டு போயிருக்காங்க. as a டைரக்டர் அவங்க பாட்டு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அக்கா வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே. ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாமா? ஃபேமிலியோட அது கொஞ்சம் இந்த படத்தை மக்களை ஏன் படம் வந்து பார்க்கணும்? இந்த படத்தை மக்கள் ஏன் வந்து படம் பார்க்கணும்? அவங்க படத்துல மெசேஜ் இருக்கு, குழந்தை இல்ல, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக பார்க்கலாம். தேங்க்யூ. இல்ல என்ன சொல்ல வந்துருக்காங்கன்னா, நீங்க வந்து இப்போ 40-45 வயசுல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்களுக்குள்ள வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அது எவனுக்கு பிறந்த குழந்தை, இவரு குழந்தை பிறக்காது, அந்த இது போயிடுச்சு, அந்த இது போயிடுச்சு, நிறைய ப்ராப்ளம்லாம் இப்ப நிறைய எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தான். அது வந்து ரொம்ப போல்டா சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ்ல குழந்தை பெற்றுக்க முடியுன்றதே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு படம் பண்ணாங்க? இல்ல அவங்க வந்து ரொம்ப போல்டா எல்லாத்துக்கும் வந்து அதுல பண்ண டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்து அவங்க என்னென்ன கேட்டாங்களோ தேவைக்கெல்லாம் விஷயம் சொன்னாங்க. அதே பெரிய விஷயம். பொண்ணு அப்பா ஹீரோயின் ஆக்கிட்டாங்க. அம்மா தான் வந்து பொண்ணு ஹீரோயினா பாப்பாங்க, இதுல வந்து பொண்ணு அம்மா ஹீரோயின் ஆக்கி பார்த்துருக்காங்க. ராபர்ட் மாஸ்டர் அந்த டான்ஸ் எப்படி இருக்கு? நேத்திர சாங் டான்ஸ்ல கிங் அவரோட டான்ஸ் கரெக்டா இந்த படத்துக்கான சாங் என்னவோ அதுக்கான கொரியோகிராஃபர். உங்களோட இது ரோல் எப்படி போய் பண்ணிருக்கீங்க? ரொம்ப சின்ன ரோல் தான். நானு இன்னும் நல்லா இருந்தது. பேக் சேனல் துபாய் நல்லா சொல்ல ஆடியோ. தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. உண்மையா சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய ஸ்கிரீன்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வந்து பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கு. வந்து மாடல் நல்லா இருக்குங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தாங்கன்னா தான் தெரியும். சிவராத்திரி சாங்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த விஷுவலா பார்க்கும்போதும் அங்க இருக்க அவங்க டான்ஸ் மூவ்மெண்ட் சொல்லவே தேவையில்ல. ராபர்ட் மாஸ்டர் பிடிச்சிட்டாரு. ஓகே. எந்த குறையுமே இல்லை. வந்து பாருங்க, பார்த்தா உங்களுக்கு. வனிதா ஆக்டிங் எப்படி இருந்தது? அதான் ஒரு ஆக்டிங் வைஸ் நம்ம குறையே சொல்ல முடியாது. 10 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க, ஆக்டிங் நல்லா பண்ணுவீங்க. ஓகே. அதாவது டயர் 1ல இருக்க ஆக்டர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ சூப்பரா இருக்கு. ஓகே. சக்கிலா மேம் பண்ணிருப்பாங்க, ஆக்டர்ஸும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு வரும். யாரும் வந்து இன்னைக்கு வந்து அவங்க கிடையாது, சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ். ஓவரால படத்தை என்ன சொல்ல வராங்க? படத்துல ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அந்த விஷயம் வந்து இப்போ கரண்ட்ல நடந்துருக்கு, அந்த விஷயத்த சொல்ல வராங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து இப்போ அது எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. அதுல கொஞ்சம் அடாப்ட் பண்ண கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா? ஃபேமிலி வந்து பார்க்கலாம். பட் என்னன்னா 18+னால அது கொஞ்சம் 15+ பார்க்கலாம். ஆமா பார்க்கலாம். முகம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா சின்ன சின்ன டைலாக்ஸா தவிர மற்றபடி ஃபேமிலி வந்து. தேங்க்ஸ்.
இப்போ பார்க்க ஓகே. என்ன ஒரு படத்தை சொல்ல வந்திருக்காங்க? என்ன சொல்லுவது அந்த இப்போ டெஸ்ட் பேபி பத்தில பேசுறாங்க, அதெல்லாம் அப்படி பேசிட்டாங்க படத்துல. மனிதர் ஆக்டிங் எப்படி இருந்தது? நாங்க அவருக்காக தான் நாங்க வந்தோம். ஓகே. இப்போ வந்தது அவருக்காக மட்டும்தான். வேற எப்படி